தகுதியானவர்கள் அல்ல என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අපි උන්වහන්සේට සැඟවිලා ඉන්න අය නොවේ කියන මාතෘකාව යටදී අපි මෙනෙහි කරන්න ஏசாயாவின் යනවා. தீர்க்கதரிசன புத்தகத்திலே අපි අරගම ඊසායා පොතේ 40வது அதிகாரத்திலே 40 වෙනි පරිච්ඡේදයේ 27லிருந்து 28 வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். 27 සිට 28 දක්වා අපි කියවමු. ஏசாயாவின் புத்தகத்திலே ඒසායා පොතේ 40வது அதிகாரத்திலே 40 වෙනි පරිච්ඡේදයේ 27லிருந்து 28 வரை 27 සිට 28 දක්වා எடுத்தவர் வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27லிருந்து 28 வரைக்கும். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா, හලෙලූයා. எத்தனை பேர் கவனமா கேட்டுட்டு කී இருக்கீங்க? දෙනෙක් ඊට උමනාවේ මහුම්කන් දෙනවද? எத்தனை பேர் உற்சாகமா කී இருக்கிறீங்க? දෙනෙක් උද්වේගයෙන් ඉන්නවද? ஆமென். ආමේන්. உற்சாகமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை උද්වේගයෙන් ඉන්නව අය மகிமைப்படுத்துங்க. අත්පොලසනක් ලබා දීලා දෙවියන් වහන්සේගේ නාමය இந்த මහිමයට පත් இடத்துல ஆண்டவர் කරනවා. சொல்லுகிறார், මේ ස්ථානයේදී ස්වාමීන් වහන්සේ அந்த කියනවා யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்லும் பொழுது මේ යාකෝබේ ඊශ්‍රායෙල් කියලා කියන විට யாரை பத்தி சொல்றாரு? කාගෙනද උන්වහන්සේ කියන්නේ? சொல்லுங்க. කියන්න தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, දෙවියන් වහන්සේගේ දරුවන් ගැන, தேவனுடைய ஜனங்களை குறித்து. දෙවියන් වහන්සේගේ ජනතාව ගැන. இந்த தேவ பிள்ளைகள் ஒரு நேரத்துல என்ன சொல்லுகிறார்களாம்? මේ දෙවියන් වහන්සේගේ දරුවන් වේලාවකට මොකක්ද කියනවා නම් கர்த்தருக்கு என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, මගේ මාර්ගයේ ස්වාමීන් වහන්සේගේ என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்ன என்று මගේ கேட்கிறார்கள். විනිශ්චය මගේ දෙවියන් වහන්සේ වෙතින් පහ වෙන්නේ ඇයි කියලා අහනවා. ஆமென். ආමෙන්. ஹல்லேலூயா. හalleluya. எத்தனை பேர் அப்படி கேக்குறீங்க? කී දෙනෙක් එහෙම අහනවද? என்னைய மட்டும் ஆண்டவருக்கு விளங்குது இல்ல, මාව විතරක් ස්වාමීන් වහන්සේට පෙන්වන්නේ என் නැහැ. பிரச்சனை மட்டும் ஆண்டவருக்கு விளங்குது இல்ல, මගේ ප්‍රශ්නේ විතරක් උන්වහන්සේට පෙන්වන්නේ නැහැ. இல்ல என்னுடைய தேவை மாத்திரம் ஆண்டவர் சந்திப்பதில்லை. මගේ අවශ්‍යතාවෙන් විතරක් ස්වාමීන් වහන්සේ ஏன் என் ஜெபத்தை සපුරන්නේ. கர்த்தர் கேட்கவில்லை? ඇයි මගේ යාඥාවට ස්වාමීන් වහන්සේට ඇහුම්කන් දෙන්නේ ஏன் නැත්තේ? என்னுடைய காரியத்துல நியாயம் கிடைக்கவில்லை? ඇයි මගේ දේෙන් සාම මට විනිශ්චය ලැබුණේ නැත්තේ? ஆமே. ආමෙන්. எத்தனை பேர் வெளியே சொல்லாட்டி உள்ளுக்கு அப்படி கேட்டுக்கிட்டு කී இருக்கோம்? දෙනෙක් එළියේ එහෙම කිව්වේ නැතත් ඇතුළන්තෙන් එහෙම අහනවද? ஆமே. ஆமென். சிலர் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, සමහර ප්‍රශ්න පොරබැන தேவைகள் එන வரும் විට, பொழுது, අවශ්‍යතාවෙන් එන கஷ்டங்கள் வரும் විට, பொழுது, අමාරුකම් එන විට, ஜெபிச்சு காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கும் අපි பொழுது යාඥා කරන දේවල් තාම සිද්ධ වෙන්නේ නැතුව என்ன තිබෙනකොට கேள்வி வருது? අපි මොකක්ද අහන ප්‍රශ්නය? ஏன் ஆண்டவருக்கு நான் ஆண்டவர் என்னை நினைக்கல, ඇයි ස්වාමීන් වහන්සේ நான் මාව සිහිපත් கர்த்தருக்கு කරේ நான் மறைவா නැත්තේ? இருக்கிறேனா? ඇයි මං ස්වාමීන් වහන්සේට සැඟවිලා எனக்கு ஏன் ඉන්නවද? நியாயம் செய்யவில்லை? ඇයි උන්වහන්සේ තාම මට විනිශ්චය කරේ නැත්තේ? ஆமே. ආමේන්. அடுத்த வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ඊළඟ වචනේ උන්වහන්සේගේ වචනේ කියනවා பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் පොළවේ සීමාවල මැවුම් කර වූ ස්වාමීන් වහන්සේ වෙන සදාකල් දෙවියන් වහන්සේ சோர்ந்து போவதும் இல்லை, ක්ලාන්ත නොවන බව, இளைப்படைவதும் இல்லை. වෙහෙස නොවන இதை බව, நீ அறியாயோ? ඔබ මේක දන්නේ இதை நீ නැද්ද? கேட்டதில்லையோ? ඔබ මේක අසල அவருடைய නැද්ද? புத்தி ஆராய்ந்து முடியாதது. උන්වහන්සේගේ ඥානය දැනගන්නට බැරි. ஹalleluya. හalleluya. என்ன ஆண்டவர் சொல்றாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කියන්නේ? பூமி அனைத்தையும் படைத்தது யாரு? පොළවේ තියෙන සෑම දෙයක්ම මැව්වේ කවුද? சொல்லுங்களேன், யாரு படைச்சா? කවුද මැව්වේ? ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும், පටන් ගැනීම සිට අවසානයේ இந்த දක්වා பூமியில கடைசி காரியம் வரைக்கும் පොළවේ පිට වෙන අන්තිම දේ වෙනකන් யாரு படைச்சது? කවුද මැව්වේ? சிருஷ்டித்தது யாரு? කවුද ඒ සියල්ලට මැවුම් ஆண்டவர் කරු? சிருஷ்டித்தார். ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவர் சோர்ந்து போகல, ස්වාමීන් වහන්සේ කලාන්තයටපත් ஆண்டவர் උන්නේ டயர்ட் ஆகல. උන්වහන්සේ වෙහෙසටපත් උන්නේ. ஹalleluya. හalleluya. அப்ப உங்களுக்கு ஆசீர்வதிக்க ஆண்டவர் டயர்ட் ஆகுவாரா? එහෙනම් ඔයාලට ආශිර්වාද කරන්න உங்களுக்கு උන්වහන්සේ நியாயம் වෙහෙස செய்ய දරනවද? ஆண்டவர் மறந்து போவாரா? ඔයාලට විනිශ්චය කරන්න ස්වාමීන් වහන්සේ අමතක වෙනවද? ஹalleluya. හalleluya. அவர் சோர்ந்து போவதுமில்லை, උන්වහන්සේ කලාන්තයටපත් அவர் වෙන්නේ නැහැ. இளைப்படைவதுமில்லை. උන්වහන්සේ වෙහෙස භාවයටපත් වෙන්නෙත් නැහැ. ஹalleluya. හalleluya. அப்ப தேவ வார்த்தை சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ அவருடைய කියනවා புத்தி ஆராய்ந்து முடியாதது. උන්වහන්සේගේ ඥානය අපිට දැනගන්නට බෑ කියලා. ஆமென். ආමේන්. என்னத்தை எங்களால விளங்கிக் கொள்ள අපිට முடியாது? මොකක්ද තේරුම් ගන්න බැරි? ஆண்டவர் என்ன செய்யறாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද ஆண்டவர் කරන්නේ? எங்களுக்கு என்ன செய்ய போறாரு ස්වාමීන් වහන්සේ මට මොකක්ද කරන්නට යන්නේ? அப்படின்னு சொல்லி அவருடைய நினைவுகளை, එහෙම කියලා උන්වහන්සේගේ அவருடைய සිතුවිලි, சிந்தைகளை, උන්වහන්සේගේ அவருடைய කල්පනාව, ஞானத்தை උන්වහන්සේගේ ඥානය எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? අපිට මොකක්ද කරන්න බැරි? ஆராய்ந்து பார்க்க ඒක முடியாது. අපිට විමසලා දැනගන්නට බැරි වෙනවා. பேர் ஆமென் කී சொல்றீங்க? දෙනෙක් ආමෙන් அவர் කියනවාද? ஞானத்தில் சிறந்தவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඥානයේ යහපත් ලෙස ஹalleluya. තිබෙනවා. அவருடைய
அவருடைய புத்தி எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ස්වාමීන් වහන්සේගේ ඥානය ගැන අපිට විමසලා බලන්නට බෑ. ஆமே அவருடைய எண்ணங்களை அவருடைய திட்டங்களை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. උන්වහන්සේගේ සිතුවිල්ල උන්වහන්සේගේ සැලැස්ම අපිට තේරුම් ගන්නට බෑ. ஆனால் எனக்கு நன்மைதான் செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ මට යහපත තමයි කරන්නේ කියලා කී දෙනෙක් විශ්වාස ஆசீர்வதிப்பார்னு எத்தனை பேர் මට விசுவாசிக்கிறீங்க? ආශිර්වාද කරයි කියලා කී දෙනෙක් ஹalleluya. විශ්වාස කරනවද? சில நேரத்துல நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதிக்கலாம். සමහර විට අපේ යාඥාවලට පිළිතුරු சில ප්‍රමාද பிரச்சனை වෙන්න இன்னும் පුළුවන්. தீராமல் இருக்கலாம். තවත් ප්‍රශ්න තාම ඉවර වෙන්නේ නැතුව சில තියෙන්න வியாதி පුළුවන්. இன்னும் சுகமடையாமல் இருக்கலாம். සමහර විට ලෙඩ රෝගකට තාම සුවය இன்னும் நாங்கள் ලැබෙන්නේ அநேக නැතුව තියෙනවා. காலங்களாக எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். බොහෝ කාලයක් තිස්සේ අපේ අවශ්‍යතාවෙන් සපුරලා නැතුව அதனால තිබෙන්නට நம்ம பல පුළුවන්. கேள்விகளோடு வந்திருக்கலாம். ඒ නිසා අපි බොහෝ ප්‍රශ්නයත් එක්ක ඉන්න ஆனால் පුළුවන්. பிரியமானவர்களே, ඒත් ප්‍රේමවන්තියනි ஆண்டவரை நாங்கள் விசுவாசிப்போம். ස්වාමීන් වහන්සේව අපි විශ්වාස කරමු. ஹalleluya. හලෙලූයා. அவர் செய்கிற காரியங்களை எங்களுக்கு சீக்கிரமாய் விளங்கிக் கொள்ள முடியாது. ඔහු කරන දේවල් අපිට ඉතා ඉක්මනින් තේරුම් ගන්නට ஆபகுக் බෑ. என்ற தீர்க்கதரிசி හබකුක් කියනා වූ අනාගත වත්රුවරු முதலாவது அதிகாரத்திலே මේ පළවෙනි පරිච්ඡේදයේ 2வது 4வது வசனங்களிலே 2 සහ 4 වෙනි පදවල් වල விதமாக சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். මේ ආකාරයේ සමහරක් දේවල් ලියලා තිබෙනවා. ஆபகுக் புத்தகத்திலே හබකුක් පොතේ முதலாவது அதிகாரத்திலே පළවෙනி පරිච්ඡේදයේ 2வது வசனத்தை அதே போல நாங்கள் 2லிருந்து 4 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். අපේ දෙකේ සිට 4 වෙනකන් කියවමු. பழைய ஏற்பாட்டிலே 1083வது பக்கம். සිංහල බයිබලයේ 1113 වෙනි පිටුව 1083 ரைட் வாசிங்க. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்த நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஹalleluya. 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 கரங்களை உயர்த்தி ஹalleluya. නැතොසවල ஆபகுக் හalleluya. என்ன புலம்புகிறார்? හබකුක් මේ මොනවාද මොර ගසන්නේ? என்ன சொல்றாரு? ඔහු මොකක්ද කියන්නේ? ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ දෙස බලලා கர்த்தாவே, කියනවා நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? ස්වාමීන් වහන්සේ මං කොපමණ කල් මොර ගසන්නද? நீர் ஏன் கேளாமல் இருக்கிறீர்? ඇයි ඔබ අසන්නේ නැතුව நீர் ඉන්නේ? ஏன் ரட்சியாமல் இருக்கிறீர்? ඇයි ඔබ මාව නොගලවලා ඉන්නේ? ஆமென். எத்தனை பேர் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? කී දෙනෙක් එහෙම අහනවද? ஆண்டவரே, உங்களுக்கு என் ஜெபம் கேட்கலையா? ස්වාමිනී මගේ යාඥාව ඔබට ඇහුනේ நீங்க இந்த නැද්ද? அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா? මට ඔබ මේ ආස්කම இந்த කරන්නේ காரியம் නැද්ද? நடக்காதா? මේ දේ සිද්ධ වෙන්නේ නැද්ද? ஹalleluya. ஒரு හalleluya. சோர்ந்து போனவனாக එක ඊටමත් කලන්තෙක් ஆபகுக் පැත් சொல்றாரு, වෙලා. ஏன் நீங்க எங்க ஜெபத்தை கேட்கல? හබකුක් කියනවා ඇයි ඔබ ஏன் අපේ நீங்க மௌனமா යාඥාවට இருக்கிறீங்க? ඇයි ඔබ නිශ්ශබ්දව ඉන්නේ? ஹalleluya. හalleluya. இல்லையா, தனக்கு முன்னால் நடக்கிற அக்கிரமத்தை காண்கிறான். තමන්ගේ ඉදිරිපිට වෙන අපරාධවල් දකිනවා. அநியாயமான காரியங்களை காண்கிறான். අධර්මිෂ්ඨ දේවල් දකිනවා. துன்மார்க்கர் நல்லா இருக்கிறாங்க. දුෂ්ටයෝ යහපත් ලෙසට அநியாயம் සිටිනවා. செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறார்கள். දුෂ්ටකම් කරන කටිය යහපත් ලෙසට நீதிமான் සිටිනවා. கஷ்டப்படுகிறான். ධර්මිෂ්ඨයෝ දුක් විඳිනවා. ஏன் ஆண்டவரே ඇයි ස්වාමිනී? அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி. එහෙම කියලා ඔහු තුළ එක அவன் ප්‍රශ්නයක් கேட்கிறான், තිබෙනවා. நியாயப்பிரமாணத்தின் நீதிகள் எங்கே? එයා අහනවා ව්‍යවස්ථාවේ තියෙන බෙලවීන වෙලාද කියලා. நியாயப்பிரமாணம் பலவீனமாய் இருக்கிறதா? ව්‍යවස්ථාවය බෙලහීන වෙලාද කියලා ඔහු අහනවා. ஆமென். ආමෙන්. பெரிய ஒரு போராட்டம் ஆபகுக் தீர்க்கதரிசிக்குள்ளாக. ඒ මහත් ලොකු පොර බැඳීමක් එනවා ඔහු තුළ. சோர்ந்து போனவனாக, ඔහු ஏன் කලන්තයට இப்படி පත් වෙලා நடக்கிறது? ඇයි මේම ஏன் සිද්ධ ஜெபத்துக்கு වෙන්නේ? பதில் இல்ல? ඇයි මගේ ஏன் යාඥාවට ஆண்டவர் පිළිතුරු அநியாயத்தை නැත්තේ? பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு? ඇයි ස්වාමිනී ஏன் අපරාධ கர்த்தர் දේවල් දැකලා நியாயம் පාඩු செய்யவில்லை? වෙන්නේ? ඇයි ස්වාමිනී විනිශ්චය ලබා දුන්නේ නැත්තේ? இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆபகுக் මෙහි ආකාරයෙන් ස්වාමින් වහන්සේගෙන් ප්‍රශ්න අහුවා அதன் හබකුක්. பிறகு ஒரு தீர்மானமாக ඔහු ඊට පස්සේ එක තීරණයක් ஆபகுக் හැටියට 2வது அதிகாரத்திலே හබකුක් දෙවෙනි පරිච්ඡේදයේ முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வரும் பொழுது දෙවෙනි පදේ ඉඳලා තුන්වෙනි පදේ දක්වා එන විට ஆண்டவரிடத்திலே அவன் என்ன செய்கிறான்? ஒரு தீர்மானமாக அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறான். ඔහු ස්වාමින් වහන්සේගේ පාදයක තීරණාත්මක ලෙස ඔහු ඉවසගෙන ஆண்டவர் அவனோடு ඉන්නවා. பேசுகிறார். ස්වාමින් වහන්සේ ඔහුත් සමග කතා வாசிங்க කරනවා. 2வது அதிகாரம் 1வது අපි வசனத்திலிருந்து කියමු දෙවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදේ සිට பலவனி பதேசிட்டு පළවෙනි පදේ සිට வாசிங்க. நான் என் காவலிலே தரித்து அறநிலை நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று
அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆபகுக்கு என்ன செய்றாரு? හබකුක් මොකක්ද කරන්නේ? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார். උන්වහන්සේගේ අභිමුඛයේ උ රැඳ அவர் என்ன සිටිනවා. சொல்ல போறாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද அவர் කියන්නේ என்னோடு කියලා. பேச போகிறார். උන්වහන්සේ මොකක්ද මා அவர் සමග எனக்கு කතා உத்தரவு කරන්න යන්නේ கொடுக்கட்டும். කියලා. ස්වාමීන් වහන්සේ මට அதுவரை පිළිතුරක් நான் දෙන්න. அரணிலே நிலை கொண்டிருந்து එතකම් මම அவர் මුරුකේ எனக்கு සිට என்ன சொல்லுவார் என்பதை நான் கேட்பேன் என்று அவன் ඔහු காத்திருக்கிறான். මට කියන්න යන උත්තරේ දෙස මම බලා தொடர்ந்து සිටිනවා வாசிங்க. කියලා. දිගටම කියවන්න. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கு, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ස්වාමීන් වහන්සේ අනාගත වතුරයි என் ஆபகுக்கு பெரிய ஒரு போராட்டம், හබකුක්ට මහත් பெரிய ලොකු ஒரு கேள்வி. පෝරාටයක් මහත් ලොකු ஏன் ஆண்டவர் அமைதியா ප්‍රශ්නයක්. இருக்கிறாரு? ඇයි ස්වාමීන් වහන්සේ ஏன் ஜெபத்தை නිශ්ශබ්ද වෙන්නේ கேட்கல? කියලා? ඇයි යාඥාව ஏன் ඇහුවේ நியாயம் නැහැ செய்யல? කියලා? ඇයි විනිශ්චය කරේ නැති කියලා? அப்படி சொன்னவன் එහෙම කියපු කෙනා ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது, ස්වාමීන් වහන්සේ වෙත ஆண்டவரை බලා ஜெபிக்கும் සිටිනකොට பொழுது උන්වහන්සේට යාඥා ஆண்டவர் அவனை කරන பார்த்து විට சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ ඔහුට උත්තර දෙමින් කියනවා குறித்த காலத்திலே ඔබ නියමිත කාලයේදී சொல்லுங்க, தரிசனம் දර්ශනය இன்னும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. තවත් ලියලා තිබෙනවා அது කියලා. பொய் சொல்லா, அது முடிவிலே விளங்கும். ඒක අන්තිමේදී තේරුම් அது ගන්නට பொய் පුළුවන්. சொல்லாது. ඒක බොරු அது කියන්නේ. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, ඒකට ප්‍රමාද වුණත් ඔබ அது ඒ සඳහා බලා நிச்சயமாய் வரும். සිටින්න. ඒක අනිවාර්යෙන්ම அது පැමිණෙනවා தாமதிப்பதும் ඇත. இல்லை. ඒක ප්‍රමාද වෙන්නේ எத்தனை නැති பேர் කියලා. விசுவாசம்? எனக்காக ஒரு தரிசனத்தை தேவன் ආමේන්. வைத்திருக்கிறார். කී දෙනෙක් කියනවාද මා උදෙසා දර්ශනයක් எனக்காக ස්වාමීන් ஒரு වහන්සේට திட்டத்தை අබා தேவன் තියනවා வைத்திருக்கிறார். කියලා. මා උදෙසා එක සැලස්මක් எத்தனை උන්වහන්සේට பேர் අබා அதை තියනවා விசுவாசிக்கிறீங்க? කියලා. කී දෙනෙක් ඒක විශ්වාස ஹல்லேலூயா. කරනවද? இப்ப හalleluya. அது எங்களுக்கு விளங்காட்டியும் දැන් ඒක මට තේරුම් නැති වුණත් முடிவிலே அது අන්තිමේදී ඒක விளங்கும். ඒක මට තේරුම් ගන්නට அப்பதான் පුළුවන්. தெரியும் එතකොට තමයි දන්නේ. ஏன் ஆண்டவர் இந்த பாதையிலே நடத்தினார், ආමේන්. ඇයි ස්වාමීන් වහන්සේ මාව මේ මාර්ගයේ ගමන් ஏன் இந்த කරවුවේ කියලා. காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதித்தார். ඇයි ස්වාමීන් වහන්සේ මේ දේ මගේ ජීවිතයට අනුමැතිය ලබා දුන්නේ කියලා. ஹalleluya. හalleluya. ஏன் இந்த காரியம் இவ்வளவு நாள் தடைப்பட்டது? ඇයි මේ දේ මෙච්චර දවස් ප්‍රමාද වුණේ இப்ப எங்களுக்கு කියලා. விளங்காட்டியும் දැන් අපිට තේරුම් ගියේ எப்ப නැත. எங்களுக்கு விளங்குமா? අපිට කවදද ඒක තේරෙන්නේ? முடிவிலே அது விளங்கும். ඒක අන්තිමේදී අපිට තේරෙයි. அது தாமதித்தாலும் ඒක ප්‍රමාද වුණත් அதுக்கு ඒක ප්‍රමාද වුණත් என்ன செய்யுது? ඒ නිසා ඔබ பக்கத்துல මොකද உங்களை பார்த்து කරන්නේ? சொல்லுங்க, ළඟ ඉන්න අය දෙස බලලා කියන්න. தாமதித்தாலும் ඒක ප්‍රමාද වුණත් காத்திருங்க. ඔබ බලා සිටින්න. அதே வசனம் சொல்லுகிறது, ඒ වචනේම කියනවා தாமதிப்பது ඒක ප්‍රමාද වෙන්නේත් இல்ல. නෑ කියලා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස அது කරනවද? நிச்சயமாய் வரும். ඒක අනිවාර්යෙන්ම එයි. நிச்சயம் இருக்குதா? අනිවාර්යයෙන්ම கர்த்தர் செய்வார் நிச்சயம் இருக்குதா? ස්වාමීන් වහන්සේ කරයි කියලා அற்புதம் අනිවාර්යෙන් நடக்கும் நிச்சயம் දන්නවද? இருக்குதா? ආස්කම් සිද්ධ වෙයි කියලා காரியங்களை අනිවාර්යෙන් வாய்க்க දන්නවද? பண்ணுவார் என்ற நிச்சயம் இருக்குதா? ස්වාමීන් වහන්සේ අපෝදිස දේවල් කරයි அவருடைய කියලා ඔබ தீர்க்கதரிசன දන්නවද? வார்த்தை அதுதான். ස්වාමීන් වහන්සේ කන්නගත වතුර වාක්‍යයක நிச்சயமாய் තමයි வரும். අනිවාර්යෙන්ම நம்ம ඒක එයි. நினைக்கிற மாதிரி அது தாமதிப்பதில்லை. අපි හිතනවා වගේ ඒක ප්‍රමාද நம்ம වෙන්නේ கொஞ்சம் නැහැ. காரியம் அப்படியே பிந்திட்டு போற மாதிரி விளங்கும் போது, සමහර දේවල් ටිකක් ප්‍රමාද වෙනකොට பதில் வராத மாதிரி இருக்கும் போது, පිළිතුර එන්නේ නැති காரியம் ආකාරයෙන් நடக்காத තියෙනකොට மாதிரி இருக்கும் போது ඒ දේ සිද්ධ වෙන්නේ நம்ம என்ன නැතිකොට நினைக்கிறோம்? අපි මොකක්ද හිතන්නේ? கர்த்தர் தாமதிக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ ප්‍රමාද කරනවා. ஆமே. ආමේන්. நம்ம பார்வையில அப்படியா இருந்தாலும் අපේ බැල්මට ඒ ආකාරයෙන් තිබුණා. ஆண்டவர் சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்கிறார். ස්වාමීන් වහන්සේ හරි වේලාවේදී අපේ Hallelujah. ජීවිතයට අවශ්‍ය දේ ஏன்னா කරනවා. நம்ம புத்திக்கு விளங்காது. අපේ ඥාණයට ඒක நம்ம තේරෙන්නේ නැහැ. எல்லாத்துலயும் சில நேரம் அவசரப்படுவோம். අපි සමහර විට හැම දෙයකම හදිස්සි වෙනවා. ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக அதினதின் காலங்களில் எல்லாவற்றையும் செய்து ඒ முடிக்கிறார். නමුත් ස්වාමීන් වහන්සේ ඉතා ලස්සනට ඒක සුදුසු වේලාවේ සුදුසු කාලයේදී උන්වහන්සේ ඉෂ්ට කරනවා. செய்வாரா? ස්වාමීන් වහන්සේ ඉෂ්ට කරයිද? விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. ஹalleluya. இப்ப හalleluya. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் ஆபகுக்கோடு பேசின பிறகு මේ වාචනය රැගෙන අබකුක් තමක ස්වාමීන් වහන්සේ කතා அவன் කරයින් பலன் පස්සෙ அடைகிறான். ඔහු බලවත් என் වෙලා கண் முன்னுக்கு என்ன நடந்தாலும் சரி, මගේ ඇස් ඉදිරිපිට මොන දේ සිද්ධ நான் වුණා. கர்த்தரை ආමේන්. விசுவாசிப்பேன். මම ස්වාමීන් වහන්සේව විශ්වාස කරනවා. ஹalleluya. Hallelujah. அதனாலதான் அப்புறம் எழுதுறாரு, ඊට පස්සේ ඒ නිසා උ ලියනවා விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். විශ්වාසයෙන් ධර්මිෂ්ඨයා ජීවත් වෙනවා Hallelujah. කියලා. හalleluya. நீதிமான் எப்படி பிழைப்பான்? ධර්මිෂ්ඨයා ජීවත් වෙන්නේ කොහොමද? கண்டதினால விசுவாசிக்கிறதா? හැම දෙයක්ම විශ්වාස කරන නිසාද?
கண்ட உடனே விசுவாசிக்கிறதுனால දැකපු ගමන් විශ්වාස කරන නිසාද? அது இல்ல விசுவாசம். ඒක නෙමෙයි විශ්වාසය. விசுவாசனா என்னது? විශ්වාසය කියන්නේ මොකක්ද? காணாதிருந்து விசுவாசிக்கிறது தான் අපි விசுவாசம். දැකලා නැතුව ඒක විශ්වාස කරන එක இன்னும் තමයි காணல, විශ්වාසය. තවත් අපි ඒක இன்னும் දැකලා நடக்கல, නැහැ. තාම ඒක සිද්ධ இன்னும் වුණේ கிடைக்கல. නැහැ. තාම ඒක ஆனா ලැබුණේ கர்த்தர் அதை නැහැ. செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் ඒ என்றால் නමුත් ස්වාමීන් වහන්සේ ඒක කරයි කියලා අපි அதுதான் විශ්වාස විශ්වාසம். කරා නම් ඒක තමයි எத்தனை பேர் විශ්වාසය. ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් ஒரு කියනවද? பொருள் இந்த 1,00,000 பணம் இருக்குது இல்லையா, இது கிடைக்கும்ன்ற விசுவாசம் நமக்கு தேவையில்ல. මෙතන මේ මුදල් තිබෙනවා ඒක මට ලැබෙයි කියන විශ්වාසය අපිට අවශ්‍ය அதான் නැහැ. இருக்குது. මේක තමයි අපේ ஒண்ணு ඇස් ඉදිරි இன்னும் පිටම கிடைக்கல, තිබෙනවා. තාම இன்னும் අපිට දෙයක් நடக்கல. ලැබුණේ නැහැ. තාම දෙයක් සිද්ධ அது වුණේ கிடைக்கும் නැහැ. நாங்க நம்புறோம்னா ඒ නමුත් ඒක අපිට ලැබෙයි කියලා காத்திருக்கிறோம்னா අපි බලා සිටිනවා அதுதான் නම් விசுவாசம். ඒකට තමයි විශ්වාසය ஹalleluya. කියන්නේ. அதனால தான் ஆபகு கடைசி சில வார்த்தைகளை ஆபகுக்கு எழுதி ඒ வச்சிருக்கிறாரு. නිසා තමයි හාබකුක් අන්තිම වචන ටිකක් ස්වාමීන් වහන්සේ ලියලා තියෙන්නේ. ஆபகுக்கு என்ன சொல்றாரு? හාබකුක් මොකක්ද கடைசி කියන්නේ? அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருந்து என்ன சொல்றாரு? අන්තිම පරිච්ඡේදය 17 වෙනි පදයට එනකොට ඔහු මොකක්ද இப்ப அவருடைய කියන්නේ? தீர்மானம் என்ன? දැන් ඔහුගේ තීරණය කුමක්ද? என்ன தீர்மானம்? මොකක්ද ඔහුගේ තීරණය? சொல்லுங்களேன், என்ன தீர்மானம்? බලන්න. முத புலம்புனாரா இல்லையா? ඉස්සලම ඔහු මොර ගැසුවද නැද්ද? கவலைப்பட்டாரா இல்லையா? දුක් විඳද නැද්ද? கேள்வி கேட்டாரா இல்லையா? ප්‍රශ්න ඇහුවද ஆண்டோட නැද්ද? சமூகத்துக்கு போனாரு, ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයට ஜெபம் ගියා. பண்ணினாரு, යාඥා කරා. ஆண்டவர் பேசினாரு. ස්වාමීන් වහන්සේ උත්තර දුන්නා. அவசரப்படாத, ස්වාමීන් වහන්සේ කිව්වා இன்னும் අදිස්සි වෙන්න தரிசனம் එපා. நிறைவேற நாள் இருக்குது, තව තවත් දර්ශන පැවැත්වෙන நிச்சயமாய் කාලයක් நடக்கும், තිබෙනවා. අනිවාර්යෙන් நீ காத்திரு. සිද්ධ වෙයි. ඔබ බලා ஆண்டவர் සිටින්න. பேசுறாரு, ස්වාමීන් වහන්සේ කතා කරනවා. பலப்படுத்துறாரு. ඔබ බලවත් இப்ப කරනවා. ஆபகுக்கு என்ன சொல்றாரு? දැන් හාබකුක් මොකක්ද කියන්නේ? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், අත්තිකා ගස දලු නොලැබුවා. திராட்சை செடியில பலன் இல்லாமல் போனாலும், මුද්‍රක වැල්වල ඵලදාව ලැබුණේ ஆட்டு மந்தையில නැතුණා. ஆடு இல்லாமல் போனாலும், ගලෙන් එළු බැටළු රැළ නැති වුණා. மாட்டு மந்தையில என்ன இல்லாம போகும்? පට්ටිවල ஆடு இல்லாம போகுமா, பன்றி இல்லாம போகுமா? පට්ටිවල ගවයන් නැති වුණාද? மாட்டு ඌරන් மந்தையில නැති மாடுகள் වුණාද? இல்லாமல் போனாலும் පට්ටිවල ගවයන් නැතුව ගියත් நான் இப்படி இருப்பேன். මම කොහොමද ඉන්නේ? நமக்கு எல்லாம் இருந்தா தான் இப்படி இருப்போம். අපිට සෑම දෙයක්ම තිබ්බොත් තමයි මොන කොහොමද வீடு ඉන්නේ? நிறைய சாமா, නිවස පුරාම බඩු, கை நிறைய பணம், දෑත පුරාට මුදල්, சரீரத்துல நல்ல சுகம், ශරීරයට යහපත් සුවය, குடும்பத்துல எல்லாம் சமாதானம் පවුල් තුළ හැම වෙලේම සාමය, எல்லாம் இருந்தா මේ හැමදේම තිබුණා නම් என்ன சொல்லுவோம்? අපි මොකක්ද කියන්නේ? நான் சந்தோஷமா இருக்கேன் சிஸ்டர், මම සතුටින් ඉන්නවා கத்தருக்குள்ள sister. சந்தோஷமா இருக்கிறேன், මම උන්වහන්සේ තුළ සතුටින් வீட்டுல ඉන්නවා කියලා. எல்லாம் நிறைவா இருக்குது, මගේ ගෙදර හැමදේම සම්පූර්ණව තිබුණා குறை කියලා. இல்ல, කිසිම අඩුපාඩුවක් சாப்பாட்டு නැහැ. குறை இல்ல, ආහාරවල பணத்துக்கு குறை අඩුපාඩුවක් இல்ல, නැහැ. මුදල් වල சமாதானத்துக்கு අඩුපාඩුවක් குறை இல்ல, සාමයෙන් சரீர சுகத்துக்கு අඩුපාඩුවක් குறை නැහැ. இல்ல. සුවයෙන් අඩුපාඩුවක් ரொம்ப නැහැ. சந்தோஷமா இருக்கிறோம். මම ගොඩාක් සතුටින් ඉන්නවා. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. එහෙම තමයි අද බොහෝ පිරිස් කියන්නේ. ஆனா ஆபகுக்கு என்ன சொல்றாரு? ඒ නමුත් ආබකුක් මොකක්ද කියන්නේ? ஒண்ணுமே මොකුත්ම නැති වුණත් இல்லாட்டியும் මොකුත්ම නැති වුණත් அத்தி மரத்துல பலன் இல்ல, අත්තිකා ගස්වල திராட்சை ඵලයෙන් නැහැ. செடியில பலன் இல்ல, මුද්‍රක වැල්වල ඵලයෙන් ஆட்டு නැහැ. மந்தையில ஆடும் இல்ல, ගලේ එළු බැටළුවක් மாட்டு නැහැ. மந்தையில மாடும் இல்ல. පට්ටිවල ගවයන් නැහැ. ஆனால் நான் கத்தருக்குள் ඒ නමුත් මම ස්වාමින් වහන්සේ சத்தமா තුළ நான் கத்தருக்குள்ளாக ඒ නමුත් මම ස්වාමින් என்னுடைய වහන්සේ තුළ தோல்வியின் மத்தியிலும் මගේ පරාජය என்னுடைய මැද්දේ குறைவுகள் மத்தியிலும் මගේ අඩුපාඩුකම් මැද්දේද கத்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? මම ස්වාමින් වහන්සේ තුළ කොහොමද ரொம்ப ඉන්නේ? மகிழ்ச்சியா இருப்பேன். බොහෝ සතුටින් என் ඉන්නවා. தேவனுக்குள் நான் මම මගේ ස්වාමින් වහන්සේ களி තුළ கூறுவேன். මම ප්‍රීති වෙනවා. இதுதான் உண்மையா ஆண்டவரை நம்பி மகிழ்ச்சியா இருக்கிற මේක காரியம். තමයි අවංක ලෙස උන්වහන්සේ විශ්වාස කරලා සතුට වෙන්න එක. சிலருடைய சந்தோஷம் எங்க இருக்குது? සමහර අයගේ සතුට කොහෙද තිබෙන්නේ? உலகத்தாருக்கும் நமக்கு வித்தியாசமே இல்ல. ලෝකයේ අයටත් අපිටත් කිසිම වෙනසක් නැහැ. உலகத்தாரு எல்லாம் இருந்தா தான் சந்தோஷமா අද இருப்பாங்க. ලෝකයේ අයත් හැමදේම තිබ්බොත් තමයි උන් සතුටටපත් இன்னைக்கு වෙන්නේ. ஆவிக்குரியவங்களும் அப்படிதான் போய்கிட்டு අද இருக்காங்க. ආත්මික කටියේ ඒ ආකාරයෙන් තමයි இல்லாட்டி යන්නේ. சோர்ந்து போயிருவாங்க, නැත්තම් එයාලා උලඹුවාங்க. තත්ත්වයටපත් වෙනවා. මොර ගසන්න முகத்தை පටන් தூக்கிடுவாங்க, ගන්නවා. முகத்தை தூக்கிடுவாங்க. උන් මූණ එල්ලගෙන ඉන්නවා. எங்க சிஸ்டர், මොකෝහෙද සිස්ටර්? ஹalleluya. ආමේන්. ஞாபகம் சொல்றாரு, ඒ නමුත් හාබකුක් කියනවා. என்ன இல்லாட்டியும் මට මොන දේ எது නැති වුණත් நடக்காட்டியும் මට මොන දේ සිද්ධ எல்லாம் වුණේ தோல்வியா නැත. இருந்தாலும் හැමදේම පරාජයටපත් වුණා. கத்தருக்குள் நான் ඒ නමුත් ස්වාමින් වහන්සේ சத்தமா තුල சொல்லுங்க, මම கத்தருக்குள் நான் ස්වාමින් වහන්සේ තුල மகிழ்ச்சியா இருப்பேன். මම සන්තෝෂ என் වෙනවා. தேவனுக்குள்ளாக මගේ දෙවියන් වහන්සේ களி තුල கூறுவேன். මම ප්‍රීති වෙනවා கத்தர் என்ன කියලා. செய்வாரு? ස්වාමින් වහන්සේ මොකක්ද என் කරන්නේ? கால்களை මගේ පාදවල් எப்படி மாத்துவாரு? වේ කොහොමද වෙනස් කරන්නේ? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என் கால்களை எப்படி மாத்துவாரு? විශ්වාස කරන අය කියන්නේ மான் கால்களை போல மாற்றி මුවන්ගේ පාද ආකාරයෙන් වෙනස් என்னை කරලා எங்க ஆண்டவர் ஏற பண்ணுவாரு? ස්වාමින් වහන්සේ මාව කොහෙද තබන්නේ? சாதாரண நிலத்துல இல்ல, සාමාන්‍ය පොළොව තලයේ නෙමෙයි. எங்க ஏற பண்ணுவாரா? ස්වාමින් වහන්සේ කොහෙද යන්න உயர்ந்த සලසන්නේ? ஸ்தலங்களிலே என்னை நடக்க උසස් වූ பண்ணுவார். ස්ථානවලට. ஆமென், ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. கீழே இருந்தா தான் மேலே ஏறி போகலாம். බිම හිටියොත් තමයි අපිට උඩට නැගලා යන්න පුළුවන් වෙන්නේ. சிலருக்கு எப்ப எங்க இருக்க விருப்பம்? සමහර කටියට හැම වෙලේම කැමති වෙන්නේ කොමකටද? டொப்புல இருக்க.
ඊටමත් උසස් ස්ථානයක ඉන්න. டொப்புக்கு எப்படி போறது? උසස් ස්ථානයට කොහොමද යන්නේ? ஃப்ளைட்ல போய் இறங்க போறீங்களா? ඔබ ෆ්ලයිට් එකේ ගිහලා බහින්න යනවද? எப்படி போகணும்? කොහොමද යන්න ඕනේ? ஏறி தான் போகணும். නැගලා තමයි යන්න ஆண்டவர் ඕනේ. ஏறி கொண்டு போவாரு. ස්වාමීන් වහන්සේගේ ஆனா යාළුවෝ முடிவிலே எங்க நிப்போம்? ඒත් අන්තිමේදී අපි කොයි ස්ථානෙද எங்க நிக்க ඉන්නේ? பண்ணுவார்? ස්වාමීන් වහන්සේ කොහෙද உயர்ந்த අපිව තබන්නේ? ஸ்தலங்களிலே ஆண்டவர் நிற்க பண்ணுவார். උසස් වූ ස්ථානයට விசுவாசிக்கிறீங்களா? ගෙනියනවා. විශ්වාස කරනවද? ஆசீர்வதிப்பார், ආශිර්වාද කරයි. உயர்த்துவார். උන්වහන්සේ උසස් எங்களுடைய කරයි. வழி கர்த்தருக்கு மறைவாக அல்ல. අපේ මාර්ගයේ ස්වාමීන් වහන්සේට සැඟවිලා எங்களுடைய නැහැ. நியாயம் ஆண்டவருக்கு எட்டாமல் இல்ல. අපේ විනිශ්චය උන්වහන්සේට ළඟා වෙන්නේ லூக்கா නැතුව නෙමෙයි. 18 அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? ලෝක සුභාරංචි පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ උන්වහන්සේ මොකක්ද කිව්වේ? இல்லையா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்துல රාත්‍රී හා දිවා කාලේදී උන්වහන්සේ දෙස බලලා අඬගන්න ජනතාවට எப்படி இருக்கிறாரு சில நேரம்? ස්වාමීන් වහන්සේ කොහොමද කියන්නේ? சொல்லுங்களே, எப்படி இருக்காரு சில நேரம்? කියන්න ස්වාමීන් වහන්සේ සමහරක් වෙලාවට කොහොමද ඉන්නේ? சில பேர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் கொஞ்சம் நீடிய பொறுமையா தான் இருக்கிறான்னு யார் ඊළඟ කියනවාද சொல்றீங்க? මගේ ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ බොහෝ ඉවසිලිමෙන් තමයි வசனம் ඉන්නේ சொல்லுது, කියලා. நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் බොහෝ ඉවසීමෙන් හිටියත් වචනේ அவர் කියනවා. நியாயம் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. ආමේන්. ඒ නමුත් ඔය විනිශ්චය කරන්නේ නැති දෙවියන් වහන්සේ නෙමෙයි நியாயம் කියලා. செய்வாரா? ඔව් විනිශ්චය කරනවාද? விசுவாசிக்கிறவங்க நியாயம் செய்வாரா? විශ්වාස කරන අය உங்களை විනිශ්චය කරනවාද? ஆசீர்வதிப்பாரா? ඔබ ආශිර්වාද அற்புதம் කරයිද? செய்வாரா? ඔබට ඒ යුද්ධ காரியத்தை வாய்க்க කරයිද? பண்ணுவாரா? ඔබගේ දේවල් ඉෂ්ට வியாதியை කරයිද? சுகமாக்குவாரா? ඔබගේ ලෙඩ රෝග தேவையை සුව කරයිද? சந்திப்பாரா? ඔබගේ அவர் අවශ්‍යතාවයන් நியாயம் සපුරයිද? செய்யாமல் இருக்க மாட்டார். උන්වහන්සේ විනිශ්චය சில කරන්නේ නැතුව நேரம் ඉන්නේ නැහැ. தாமதிக்கலாம், සමහරක් වෙලාවට ඒක ප්‍රමාද நீடிய වෙන්න பொறுமையா පුළුවන්. இருக்கலாம், ඒක බොහෝ ඉවසිලිභාවය ஆனா තියෙන්න செய்யாம පුළුවන්. இருக்க ඒ மாட்டார். නමුත් ඒක කරන්නේ නැතුව ஆசீர்வதிக்காம ඉන්නේ. இருக்க மாட்டார். ආශිර්වාද කරන්නේ பதில் නැතුව ඉන්නේ கொடுக்காம නැහැ. இருக்க மாட்டார். උත්තර දෙන්නේ නැතුව ඉන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் கர்த்தரை කී விசுவாசிக்கிறீங்க? දෙනෙක් ස්වාමීන් වහන්සේ විශ්වාස ஆபகுக்கு போல කරනවද? எத்தனை பேர் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்றீங்க? ආබකුක ආකාරයෙන් කී දෙනෙක් என்ன උන්වහන්සේ நடந்தாலும் තුළ சரி, බලය நான் කරනවද? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். මොනවා සිද්ධ වුණත් මම எனக்கு උන්වහන්සේ ஆண்டவர் තුළ ප්‍රීති அற்புதம் වෙනවා செய்வார். කියලා. ස්වාමීන් என்னை වහන්සේ මට உயரத்திலே ආස්තම් தேவன் කරයි. வைப்பார். උන්වහන්සේ මාව උසස් Hallelujah. තැන්වල තබනවා කියලා. Hallelujah. Hallelujah.